ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு ரிச் அண்ட் கிராண்ட் லுக் எலிவேஷனில் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் ஒரு 2 BHK, அதுவும் பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் மாடலில் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு 30 ஃபீட் ரோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 lakhsக்கு ஒரு டியூப்ளெக்ஸு வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் எலிவேஷனில் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, லேண்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 936 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 1200 பில்டப்பில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங்லேருந்து நம்ம அந்த வீட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க உள்ள போகலாம். கார் பார்க்கிங் சொல்ல முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 2 2-வீலர் பார்க் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு 30 ஃபீட் ரோட்டில் ஒரு 48 lakhsல ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் கிரானைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு EB பாக்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே மார்பிள் கிரானைட் ஃபினிஷில் பார்க்குறதே நல்லாயிருக்கும். எலிவேஷன் பார்த்துருப்பீங்க. ஒரு ரிச் லுக்கில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா எந்த எலிவேஷன் கொடுத்துருப்பாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 lakhs பட்ஜெட்டில் ஒரு ரிச்சான ஒரு வீடு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ குட்டில் வித் ஃப்ரேமில் பண்ணியிருக்கிறோம். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16x16 சைஸில் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் கொடுத்து ஒரு தாராளமான ஸ்பேசியஸாக நல்ல வெளிச்சமாக இப்போ டே டைம்லாம் எடுக்கிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியம் 1 மணி. எவ்வளோ வெளிச்சமாக இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணல, தாராளமாக பண்ணியிருக்கோம். நல்ல எவ்வளோ வெளிச்சமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ் ஏரியா கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிப்சம் போர்ட்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது பிளைவுட் PVC நிறையா பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ஜிப்சம்லேயே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் கலரில் நம்ம வந்து இதோட ஃபால் சீலிங் வந்து டிவி கிட்ட கொடுத்துருக்குறோம். ஃபால் சீலிங்க்கு ஏற்ற மாதிரி டைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறோம். டைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x4 அப்படிங்கிற சைஸில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சாண்டல் பார்க்கறதுக்கு ஒயிட், மேக்ஸிமம் ஒயிட் பண்ணியிருப்போம். லைட் சாண்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் கிடைக்கும். அதுக்கு சேம் கலர் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்குறோம். ஓப்பன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்குறோம். லாஃப்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் யூனிட் தான். அந்த வீடு ஃபுல்லாகவே சேம் இதே மார்பிள் ஃபினிஷில் தான் இந்த உட் ஒர்க் நம்ம பண்ணியிருப்போம். 7 ஃபீட்டில் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். 3 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டாப் வித் பிளாக் கிரானைட்டில் கொடுத்துருக்குறோம். ஒரு ஓப்பன் கிச்சன், பக்கத்தில் ஒரு ஹால் ப்ளஸ் டிவி யூனிட். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் தான் பண்ண போகிறோம். ஒரு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10x13 சைஸில் ஒரு வித் அட்டாச்சோட பண்ணியிருக்கோம். அட்டாச் வந்து அப்போ தெரியும் உங்களுக்கு 6x4 சைஸில் ஒரு இந்தியன் டாய்லெட் ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்தியன் டாய்லெட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருப்போம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட் இருக்குல்ல, கிரானைட் லுக்கில் சேம் அதே இந்த பேட்டர்ன் தான் அந்த வீடு ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ மக்களே, ஒரு 48 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 30 ஃபீட் ரோட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இந்த முக்கியமாக இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிச் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க ஏன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் கார்ட் ப்ரொவிஷன் போட போகிறோம். அப்படிங்கும்போது மேலே ஃபேன் இருக்கும்போது ஏதாவது வுட் ஒர்க்லேயே பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து வால் பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்கிறோம். ரொம்ப 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 ஸ்பேசியஸாக பண்ணியிருக்கிறோம். அங்கே போகிறதுக்கு மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் டாய்லெட்டு வெஸ்டர்னில் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே 6x4 ஃபுல்லாகவே 7 ஃபீட் ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குறோம். ஹாலில் வந்து இந்த ஹால்லேருந்து பார்க்கும்போதே கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே ஓப்பனாக ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். முக்கியமாக இந்த வீடோட ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து ஒரு டிசைனிங்கில் வந்து ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு பார்க்கறதுக்கு நீங்கள் வெளில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸை விட இந்த மாதிரி எம்எஸ்ல எஸ்எஸ்ல ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி ஹேண்ட் ரைல்ஸ் கொடுக்குறது தான் இப்போ உள்ள ட்ரெண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் கொடுத்துருக்குறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஒரு ஸ்பைரல், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்லேயே வந்து ஸ்பைரல் கொடுத்துருக்காங்க. ஸ்பைரலுக்கும் போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரதான் ஸ்பைரல். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான டெரஸ் ஓப்பனில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரூஃபில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க.
இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்டி ஸ்கிட் வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க தாராளமாக. இது வந்து ரூஃப் கிடையாது, ஷீட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து ஆக்சுவலாக இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ரூஃப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பால்கனி வித் அட்டாச் டாய்லெட்டோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. வாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x13 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், லாஃப்ட் ஸ்பேஸ் ப்ளஸ் எல்லாமே சேம் அதே கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸ் தாராளமாக ஸ்பேஸாக கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் டைல் கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமாக இந்த வீட்டில் 2 அட்டாச்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு டிசிஷன் இருக்குது. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு 48 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வித் இவ்வளோ பெரிய பால்கனி, ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீட்டை சுற்றி உள்ள பக்காவான ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் நம்ம இந்த வீட்டை கொண்டு வந்துருக்குறோம். இது மாதிரி உங்களுக்கு வீடு வேணும், இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து 10 நிமிஷத்தில், எம்ஐடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 நிமிஷத்தில், டைட்டில் பார்க் அண்ணா நகர் பக்கத்தில், டைட்டில் பார்க் அண்ணா நகர் எல்லாத்துக்குமே தெரியும், அது பக்கத்தில் ஒரு 30 ஃபீட் ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 48 லட்சம் ரூபாய்க்கு 936 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1600 பில்டப்பில் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. வீடியோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.